ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, தம்ப்லைனை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி விநாயகர் சக்தி. ஸோ நாங்கள் இங்கே ஹைதராபாத்தில் விநாயகர் சக்தி செலிப்ரேஷன் எப்படி பண்ணன்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ என்னென்னா விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குங்குமஞ்செல்லாம் வச்சாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா விநாயகர் வீட்டுக்கும் வந்துட்டார். விநாயகர் என் ஹஸ்பண்ட் தாங்க வாங்கிட்டு வந்தார். என்ன விஷயம்னா நானும் அவரும் போய் தான் வாங்கலான்னு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு வேலையாக வெளியில் போயிருந்தார். அங்கே ஒரு ஷாப்பில் அவங்களா கூப்பிட்டு விநாயகர் எடுத்துகிட்டு போங்கன்னு அவர் கையில் கொடுத்தாங்களாம். அந்த கடையில் எவ்வளோன்னு கேட்டதுக்கு உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், நீங்கள் விநாயகர் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்களாம். விநாயகரே நம்ம கையில் வராருன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு விநாயகரை எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. ஸோ அதனால தாங்க என்னால் எந்த வீடியோ எடுக்க முடியல, அவரே வாங்கிட்டு வந்துட்டாருங்க. அவ்வளோதாங்க, சமையலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குங்க. இது நைட்டே ஊற வச்ச சுண்டல். ஸோ கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா வெல்லமும் தேங்காவும் போட்டு ரெடி பண்ணலான்னு அதை தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா கடகடன்னு என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு சுண்டலை ரெடி பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடல வடைக்கும் உளுத்த வடைக்கும் பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டேங்க. என்ன விஷயம்னா நல்ல நேரத்துக்குள்ளே சாமி கும்பிடணுங்க. அதனால் என்னால் நிறைய வீடியோ எடுக்க முடியல. ஸோ பார்த்திங்கன்னா அந்த டைமுக்குள்ளே எல்லா பொருளும் செஞ்சாகணுன்னு கடகட சமையல் வேலையை தாங்க பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு படையலுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ரெடி பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் நான் பால் கொழுக்கட்டை தாங்க ரெடி பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுவும் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். இந்த மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. பால் கொழுக்கட்டை நல்லாவே வந்ததுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ரெசிபி என்னால் போட முடியல. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே சாமி கும்பிடணும். அதனால தாங்க என்னால் நிறையா வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை தாங்க ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வந்துருச்சு, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா வேலை செஞ்சாருங்க, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் இங்கே சமையல் பண்ண அவர் அந்த சைடு பாத்திரம் தாங்க விளக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இப்போன்னு இல்லைங்க, அவர் எப்பயுமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் கொஞ்சம் வீட்டில் இருந்தார்னா இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவார். அப்புறம் வடைலாம் பார்த்திங்கன்னா அவர் தான் செய்வார். அவர் தான் வடைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாருங்க. இப்போ நான் வடை தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ என்ன வடைனா இது பார்த்திங்கன்னா உளுத்த வடைங்க. ஸோ எதுக்கு 2 வடை செய்கிறேன்னா, உளுத்த வடை பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கடல வடை பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 2மே செஞ்சிடலான்னு 2மே தாங்க செஞ்சிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ கடல வடை தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நல்லபடியாக நான் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வருங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி விநாயகர் பூஜை நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க எங்கள் டே இன்றைக்கி போச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.